அடுத்து இந்த கொஸ்டினில் பார்க்க போகிறோம் அப்படின்னா இது நீட் கொஸ்டின் தான். விச் ஆஃப் த ஃபாலோயிங் பைஃபினைல் இஸ் ஆப்டிக்கலி ஆக்டிவ்? பைஃபினைல் இஸ் ஆப்டிக்கலி ஆக்டிவ். ஸோ ஆப்டிக்கலி ஆக்டிவ் அப்படின்னா என்ன அப்படின்னா நமக்கு தெரியும், சாதாரண ஒரு மாலிகுலுக்கு நம்ம ஆப்டிக்கலி ஆக்டிவ் பார்க்கும்போது அதுக்கு வந்து 3 கண்டிஷன் இருக்கும். ஃபஸ்ட் கண்டிஷன் பார்த்திங்கன்னா அது கைரல் கார்பன் இருக்கணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அது ஆப்டிக்கல் அதாவது மிரர் இமேஜ் ஃபார்ம் ஆகணும். அதுக்கடுத்து வந்து நான் சூப்பர் இம்பாசிபிள் இருக்கணும். அதாவது கைரல் கார்பன் இருக்கணும், ஆடிபிம்ப அமைப்பு உருவாகணும். அதுக்கு வந்து மேற்பொருந்தா தன்மை இருந்தால் அது என்ன அர்த்தம் அப்படின்னா ஒளி சுழற்றும் தன்மைக்கு ஏற்றது அல்லது ஆப்டிக்கலி ஆக்டிவ் காம்பவுண்ட் சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இதில் இந்த மாதிரி காம்பவுண்டுக்கு என்ன அப்படின்னா இந்த மாதிரி காம்பவுண்ட் இருந்தால் அதுக்கு என்ன பேர் அப்படின்னா பைஃபினைல் போட்டிருக்கோம். கொஸ்டினில் போட்டிருக்கு என்ன பேர் அப்படின்னா என்ன பேர் பைஃபினைல். சரிங்களா? ஸோ பைஃபினைல் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இதில் வந்து எப்படி வந்து இந்த ஆப்டிக்கல் ஆக்டிவ் பார்க்க ஆப்டிக்கல் ஆக்டிவ் முக்கியமாக எப்போ பார்ப்போம் அப்படின்னா எதை வச்சு பார்ப்போம்னா ஆர்எஸ் பார்ப்போம். அதாவது ஆர்எஸ் அப்படின்னா தெரியும் நம்மளுக்கு வந்து ஆர்எஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஆர்னா ரெக்டஸு, எஸ்னா சினிஸ்டரு, ரைட் சைடு அதாவது கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆச்சுன்னா அதை வந்து ஆறு, ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னா எஸ். ஸோ இந்த மாதிரி காம்பவுண்டில் பார்க்கும்போது என்ன செய்யணும் அப்படின்னா இந்த பைஃபினைல் இருக்குல்ல, அதாவது பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளாக ஸோ இது ஒரு ரிங்கு, இது ஒரு ரிங்கு, இந்த ஒவ்வொரு ரிங்கில் இருக்கிற ஆர்த்தோ பொசிஷனில் தான் சப்ஸ்டியூஷன் இருக்கணும். ஆர்த்தோ பொசிஷனில் சப்ஸ்டியூஷன் இருக்கணும். அந்த சப்ஸ்டியூஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா அதர் தென் ஹைட்ரஜன் ஆகணும். ஹைட்ரஜனை தவிர வேறு காம்பவுண்டாக இருக்கணும். ஹைட்ரஜன் தவிர வேறு காம்பவுண்டாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த சப்ஸ்டியூஷன் வந்து அட்டாச் ஆனதுனால அங்கே வந்து ரொட்டேஷன் எப்படி இருக்கணும், கஷ்டமாக இருக்கணும். இந்த ரிங்கும் இந்த ரிங்கும் இந்த ரிங்கும் ரொட்டேட் பண்ணுற கெப்பாசிட்டி எப்படி இருக்கும், ரொம்ப கஷ்டமாக ரொட்டேட் ஆகணும். ரொட்டேட் ஆகவே கூடாது. ஸோ அந்த சப்ஸ்டியூஷனால் ரொட்டேட் ஆகாமல் இருந்தால் அதுக்கு என்ன பேர் அப்படின்னா அட்ரோஃப் ஐசோமர்சம். அட்ரோஃப் என்ன பேர் அப்படின்னா அட்ரோஃப் ஐசோமர்சம் பேர். சரிங்களா? அப்போ பைஃபினைலில் இருக்கிற ஒவ்வொரு பென்சின் ரிங்கோட ஆர்த்தோ பொசிஷனில் சப்ஸ்டியூஷன் இருக்கணும். அந்த சப்ஸ்டியூஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா அதர் ஹைட்ரஜன் இருக்கணும். அந்த சப்ஸ்டியூஷனால் எப்படி இருக்கணும் அப்படின்னா அந்த ரொட்டேஷன் ஹிண்டடாக இருக்கணும். செரிக்கினால் ரொட்டேட் ஆகவே கூடாது. அந்த மாதிரி கண்டிஷன் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ எக்ஸாம்பிளாக இந்த ரிங்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் இங்கே என்ன இருக்குது, ஐ இருக்குது, இங்கே என்ன இருக்குது, ஹச் இருக்குது, இங்கே ஐ இருக்குது, இங்கே என்ன இருக்குது, ஹச் இருக்குது. ஸோ இது வந்து என்னது அந்த ரூலில் வரல. அதாவது என்ன சொன்னேன், ஆர்த்தோ பொசிஷனில் இருக்கிற சப்ஸ்டியூஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா அதர் தென் ஹைட்ரஜன் இருக்கணும். ஹைட்ரஜன் தவிர வேறு தொகுதி இருந்தால் அதான் அதுக்கு என்ன இருக்குது அப்படின்னா ஆப்டிக்கல் ஆக்டிவ் கண்டிஷன் இருக்குது. அடுத்து இந்த இது எடுத்துகிட்டா இது அதே மாதிரி தான். ஸோ இது கூட ஓகே, இது ஆர்த்தோக்கு அடுத்த சப்ஸ்டியூஷன், இது ஆர்த்தோக்கு அடுத்த சப்ஸ்டியூஷன். ஆனால் இந்த ஆர்த்தோவில் என்ன இருக்குது, ஹைட்ரஜன் இருக்குது. அது இதில் வராது அப்படின்னா அந்த கண்டிஷனில் வராது. இங்கேயே பார்த்தீங்கன்னா 2 ஹைட்ரஜன் இருக்குது. இங்கே ஒரு ஹைட்ரஜன் இருக்கும், இங்கே ஒரு ஹைட்ரஜன் இருக்கும். ஓகேவா? அதே இது இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா ஆர்த்தோ பொசிஷனில் தான் சப்ஸ்டியூஷன் இருக்குது. ஆனால் ஆர்த்தோ பொசிஷனில் அதர் தென் ஹைட்ரஜன் பல்கி குரூப் இருக்கிறதுனால இங்கே ரொட்டேஷன் எப்படி இருக்கும், கஷ்டமாக இருக்கும். ரொட்டேட் ஈஸியாக அதுவாகவே ரொட்டேட் ஆகாது, ஸ்டேபிளாக இருக்கும். ஸ்டேபிளாக இருக்கிற ஒரு மாலிகுலுக்கு நம்ம என்ன சொல்லலாம், ஆப்டிக்கல் ஆக்டிவாக இல்லையா கண்டுபிடிச்சிடலாம், அல்லது ஆர்எஸ்ஆன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் என்ன அப்படின்னா இது அதை தான் ஆப்டிக்கல் ஆக்டிவாக இல்லைன்னு கேட்குறாங்க. ஆப்டிக்கலி ஆக்டிவாக இல்லையான்னு சொல்கிறதுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் 3 ரீசன், 3 பாயிண்ட்டு, 3 கண்டிஷன் இருக்கணும். என்னென்ன கண்டிஷன் இருக்கணும்னா கைரல் கார்பன் கண்டிப்பாக இருக்கணும். அடுத்து மிரர் இமேஜ் ஃபார்ம் ஆகணும். அதுக்கடுத்து வந்து மேற்பொருந்தா தன்மை நான் சூப்பர் இம்பாசிபிள் கண்டிஷன் இருக்கணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காம்பவுண்ட் நம்ம போட்டு பார்க்கணும். ஒவ்வொரு காம்பவுண்ட் நம்ம வந்து எழுதி பார்த்தா தான் வந்து சொல்ல முடியும். எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு காம்பவுண்ட் என்னது 1 ஸோ பியூட் அப்படின்னா எத்தனை கார்பன் இருக்கணும், 4 கார்பன் இருக்கும். மீத்தேன், ஈத்தேன், ப்ரோப்பேன், பியூட்டேன். ஸோ 1 2 3 4 கார்பன் இருக்கணும். அதுக்கடுத்து 1 பியூட்டனால்னா 1வது கார்பனில் 1 OH. சரிங்களா? அடுத்து எப்பயும் போல் நம்ம ஹைட்ரஜன் ஃபில் பண்ணிடலாம். இப்போ என்ன வரும், CH2 CH3 CH2 CH2 OH. இதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த
CH2 OH. இது என்ன பார்த்தீங்கன்னா 1 பியூட்டனால். இதில் பார்த்தீங்கன்னா இதை நம்ம எப்படி கையில் கார்பன் கொடிக்கிறது அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளாக இந்த ஸோ CH3 CH2 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 OH. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எது கையில் கார்பன் சொல்லுவோம், எதுவுமே கையில் கார்பன் கிடையாது. ஏன்னா கையில் கார்பன் அது ஒரு கார்பனோட 4 டிஃப்ரெண்ட் குரூப் அட்டாச் ஆகிருந்தால் அதான் அது கையில் கார்பன். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இதில் பார்த்தீங்கன்னா 3 சேம் குரூப்பு, இங்கே 2 சேம் குரூப்பு, இங்கே 2 சேம் குரூப்பு, இங்கே என்னது 2 சேம் குரூப்பு. சரிங்களா? அப்போ இது என்ன அது கையில் கார்பனில் வராது. ஸோ இது ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ். சரிங்களா? அடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 1 ப்ரொப்பனால் அப்படின்னா ப்ரொப்பனால் 3 கார்பன் வரும். 1 2 3 இதானது 1 ப்ரொப்பனால். CH3 CH2 என்ன இருக்கும், H இருக்கும். இங்கே என்ன இருக்கும், H இருக்கும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும் அப்படின்னா சேம் குரூப் இருக்குது, 2 H சேம் குரூப் தானே. அப்போ இது என்ன அப்படின்னா ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ். சரிங்களா? அதுக்கடுத்து என்னது, அடுத்த எக்ஸாம்பிள் 2-குளோரோபியூட்டேன். பியூட்டேன் என்னது 4 கார்பன், 1 2 3 4 2-குளோரோபியூட்டேன். ஸோ CH3 CH2 CH3 H. இதில் பார்க்கும்போது 4 வேறு குரூப்பு, எத்தில் வேறு குரூப்பு, மெத்தில் வேறு குரூப்பு, Cl வேறு குரூப்பு, H வேறு குரூப்பு. ஓகேங்களா? அப்போ கைரல் கார்பன் கண்டிஷன் வந்துருச்சு. ஸோ இதை வச்சுருப்போம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 4-ஹைட்ராக்சி பியூட்டனைல். 4-ஹைட்ராக்சி பியூட்டனைல். பியூட்டனைல் பியூட்டன் 4 கார்பன் வரணும், அதில் ஒரு CHO நெயில் அப்படி முடிஞ்சால் என்னது CHO இருக்கணும். 1 2 3 4. இது வந்து ஸ்ட்ரக்சரில் வராது. 4-ஹைட்ராக்சி பியூட்டனைல் அப்படின்னா வராது. ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் இதுக்கு என்ன வரும் அப்படின்னா ஆப்ஷன் C தான் பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கலி ஆக்டிவ் கார்பன். ஏன்னா அதில் கைரல் கார்பன் இருக்குது. கைரல் கார்பன் இருந்தாலே மிரர் இமேஜ் ஃபார்ம் ஆகும். மிரர் இமேஜ் ஃபார்ம் ஆனாலே அங்கே என்ன இருக்கும் அப்படின்னா கைரல் கார்பன் இருந்தாலே நான் சூப்பர் ரிவர்சிபிள் கண்டிஷன் வந்துடும். ஸோ இந்த 4 ஆப்ஷனில் 2-குளோரோபியூட்டேன் என்னது ஆப்டிக்கலி ஆக்டிவ் காம்பவுண்ட்.